2026 முதல் 27 வரை நிதியாண்டிற்கான இடைக்கால பட்ஜெட்டை இன்று சட்டசபையில் தாக்கல் செய்தார் தமிழக நிதியமைச்சர் தங்கம் தென்னரசு. பெண்களுக்கான இலவச பேருந்து பயண திட்டத்திற்கு ரூ. 4000 கோடி ஒதுக்கப்பட்டுள்ளதாக அறிவித்தார். அதேபோல் கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்தின் கீழ் தற்போது 1.31 கோடி பெண்கள் பயனடைந்து வருவதாகவும் அவர் குறிப்பிட்டார். மேலும் தமிழகத்திற்கு மத்திய அரசு உரிய நிதியை வழங்காமல் தடுத்து மாநிலத்தை திட்டமிட்டு நிதி நெருக்கடிக்கு உள்ளாக்கி வருவதாகவும் நிதியமைச்சர் குற்றம் சாட்டினார். மற்ற செய்திகள். வரும் ஏப்ரல் மாதம் சட்டமன்ற தேர்தல் வரவுள்ள நிலையில் கூட்டணி பேச்சுவார்த்தைகள் சூடுபிடித்துள்ளன. மனிதநேய மக்கள் கட்சி திமுக கூட்டணிக்கு தனது ஆதரவை உறுதி செய்துள்ளது. விஜயின் கட்சிக்கு தமிழகத்தை தொடர்ந்து புதுச்சேரியிலும் விசில் சின்னம் ஒதுக்கப்பட்டுள்ளது. பாஜக தலைவர் நயினார் நாகேந்திரன் நடிகை திரிஷா மீது கருத்து தெரிவித்தது தொடர்பாக திரிஷா அவர் மீது கண்டனம் தெரிவித்துள்ளார். பின்பு நயினார் நாகேந்திரன் மன்னிப்பும் கோரி உள்ளார். தினம் தினம் நடக்கும் தமிழக அரசியல் நிகழ்வுகளை அறிய நமது யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.